அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு கேள்வி அடிக்கடி நம்மிடத்திலே கேட்கப்படுகின்றது. அதாவது ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவது பற்றிய ஒரு கேள்வி அடிக்கடி சகோதரர்களால் கேட்கப்படுகின்றது. ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் இருக்கிறதா? அப்படி ஒரு சட்டம் மார்க்கத்தில் ரசூலுல்லாவுடைய காலத்தில் நடைமுறையில் இருந்திருக்கிறதா? இந்த ஃபஜ்ரிலே சுபஹிலே குனூத் ஓதவில்லை என்பதற்காக பல சகோதரர்கள் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதற்கு பின்வாங்குகின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த குனூத் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாதம் என்ன? அது சம்பந்தமான ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு தர வேண்டும். ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஹதீஸை, பைஹக்கியில் வரக்கூடிய இன்னும் ஒரு சில கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், சுனன் தாரகுத்னியில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக வந்திருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா ஸால யகுனுது ஃபி ஸலாத்தில் கதாதி ஹத்தா ஃபாரகத் துனியா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும், இந்த உலகத்தை இருந்து அவர்கள் பிரிந்து செல்லுகின்ற காலம் வரைக்கும் ஃபஜ்ர் தொழுகையில, சுபஹ் தொழுகையில குனூத் தொடர்ச்சியாக ஓதி வந்தார்கள். குனூத்தை அல்லாஹ்வுடைய தூதர் விடவே இல்லை என்று ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள். முதலில் என்ன பார்க்க வேண்டும், இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸா? அதனை முதலாவது பார்க்க வேண்டும். இரண்டாவது, இது ஆதாரம் இல்லை என்பதற்கான நியாயங்கள் வேறு ஹதீஸ்கள் ஏதாவது இருக்கின்றனவா? இந்த செய்தியை இரண்டாவதாக பார்க்க வேண்டும். முதலில் இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதிலே ரபீ பின் அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இடம்பெற்றிருக்கிறார். இந்த அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் இவர் பலகீனமானவர், அல்லது இவர் ஒரு ஷியா கொள்கை கொண்டவராக இருந்ததோடு அதே போன்று அதிகமாக ஏனைய நல்லவர்கள் ஆதாரமான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிற செய்திக்கு முரணாக இல்லாத செய்திகளை எல்லாம் ஹதீஸிலே கையால் போட்டுவிடக்கூடிய மாதிரியான மிக மனநலக்கோளாறு கொண்ட ஒருவராக இருந்திருக்கிறார். இவருடைய ஹதீஸை ஏற்க முடியாது என்ற கருத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தல்ஹீஸுல் ஹபீர் என்ற அவருடைய கிரந்தத்தில் கூட குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே தொடர்ச்சியாக குனூத் ஓதினார்களே என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஆதாரம், அறிவிப்பாளர் வரிசை அடிப்படையில் ஆதாரம் கிடையாது. அது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி என்ன, ஆதாரமான ஹதீஸ்கள் அடிப்படையில் இந்த செய்தியை இன்னொரு கோணத்திலே நாங்கள் நிராகரிக்க முடியும். என்னவென்று சொன்னால், கத்தாத அனஸ் ரலியல்லாஹு அவர்களே சொல்லுகிறார்கள், இது இப்னு ஹுஸைமா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்களே சொல்லுகிறார்கள், புகாரியில் கூட இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யக்னுது இல்லா இதா தஆ லிகௌமின் அவ் தஆ அலா கௌமின், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு துஆ செய்வதற்காகவே தவிர, புகாரியிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹுல் புகாரியில், ஒரு கூட்டத்திற்கு துஆ செய்வதற்கோ அல்லது ஒரு கூட்டத்திற்கு பதுவா செய்வதற்காகவோ தவிர வேறு எதற்கும் குனூத் ஓதுவது கிடையாது. இது புகாரியிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸாகவும் இருக்கிறது. ஒரு கூட்டத்தை, சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்தை காபிர்கள் சிலர் ஏமாற்றி அழைத்து சென்று இடைவெளியை கொலை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு பதுவா செய்வதற்காக 1 மாத காலம் குனூத் ஓதினார்கள். இந்த செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம். இன்னமா கனத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரன், 1 மாத காலம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதினார்கள். எப்படி ஓதினார்கள், 5 நேர தொழுகையிலும் ஓதினார்கள். சுபஹிலும் ஓதினார்கள், லுஹரிலும் ஓதினார்கள், அஸரிலும் ஓதினார்கள், மக்ரிபிலும் ஓதினார்கள், இஷாவிலும் ஓதினார்கள். 5 நேர தொழுகையிலும் ஓதினார்கள். எவ்வளவு காலம் ஓதினார்கள், 1 மாத காலம் ஓதினார்கள். சும்மா தரக்கவு, பின்னால் விட்டு விட்டார்கள். பின்னால் அந்த துஆவை குனூத் ஓதுவதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், விட்டு விட்டார்கள். இந்த 1 மாத காலம் ஓதின குனூத்தை தவிர வேறு எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் குனூத் ஓதவே இல்லை. ஒரு கூட்டத்திற்கு துஆ செய்வதாக இருந்தால்
ஒரு கூட்டத்துக்கு பதுவா செய்வதாக இருந்தால் தவிர வேறு எதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யவில்லை, குனூத் ஓதவில்லை. சில வேளை பலஸ்தீனுடைய பிரச்சனை நடைபெற்றது, முஸ்லீம்கள் எல்லாம் குனூத் ஓதினார்கள், 5 நேர தொழுகையிலும் ஓதினார்கள், அது இருக்கிறது, அதை நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் இந்த விடயத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கென்று இப்படி ஒரு குனூத் இருக்கிறதா என்று கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஓதவில்லை என்பதை முதலாவது சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது செய்தி என்ன, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அபூ மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஇ சஹாபியுடைய மகன் என்ன செய்கிறார், தந்தை இடத்திலே வருகிறார், வந்து கேட்கிறார். அவருடைய காலம், அதாவது சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவருடைய மாணவர்கள் பிள்ளைகள் தாபியங்கள் இருக்கிறார்கள், அப்படியான ஒரு காலம். அந்த காலத்திலே இந்த சஹாபியுடைய மகன் பார்க்கிறார், சில மனிதர்கள் ஃபஜ்ரிலே குனூத் ஓதுகிறார்கள், சில ஒரு கூட்டத்தினர் குனூத் ஓதுகிறார்கள். இவர் என்ன செய்கிறார், தந்தை இடத்திலே வருகிறார். அந்த என்ன கேட்கிறார், தந்தையே இன்னக கது சல்லைத கல்ப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹாவுனா பில் கூஃபா கரீபன் மின் 5 சினீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னாலே பல காலம் தொழுது இருக்கிறீர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னாடி தொழுது இருக்கிறீர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னாலே தொழுதீர்கள், உஸ்மான் ரலிக்கு பின்னாலே தொழுதீர்கள், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னாலே இப்ப 5 வருடமாக நீங்கள் கூஃபாவிலே தொழுது கொண்டிருக்கிறீர்கள். இப்போது குனூத் இவர்கள் எல்லாம் கானு யகுனுதூன், இவர்கள் எல்லாம் ஃபில் ஃபஜ்ரி ஃபஜ்ரிலே குனூத் ஓதினார்களா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வும் 4 ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் இப்போது நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்கள் 5 வருடமாக, இவ்வளவு தொழுதீர்களை இவர்கள் எல்லாம் ஃபஜ்ரிலே குனூத் ஓதினார்களா என்று கேட்ட பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், ஐ புனை முஹதஸ், இல்லை மகனை, இது புதிதாக சிலர் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்ன செய்தி தெளிவாக சஹீஹ் இப்னு ஹுஸைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் காலத்தில் ரசூலுல்லாஹ் 4 ஹலீஃபாக்களே செய்யாத ஒரு செய்தி, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, அறிவிப்பு. அப்ப மகன் கேட்கிறார், யாரோ சிலர் ஓதுகிறார்களே, எங்கோ புதிதாக உருவாக்கப்பட்டதை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கவில்லை என்பதற்கு இந்த ஒரு செய்தி சான்றாக இருக்கு. சிலர் புதிதாக அந்த காலத்திலேயே உருவாக்கி விட்டார்கள் என்பதற்கும் ஆதாரமாக இருக்கிறது. சிலர் உருவாக்கி விட்டதை பார்த்து விட்டு இவர் என்ன கேட்கிறார், தந்தை இடத்துல, நீங்க ஒரு சஹாபியாக இருக்கிறீர்கள், 4 ஹலீஃபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி தொழுகிறீர்கள், நீங்கள் ஃபஜ்ரிலே குனூத் ஓதுகிறீர்களா, அப்படி இருந்ததா? அவர் சொல்லுகிறார், இல்லை மகனே, சிலர் புதிதாக உருவாக்கி வைக்கிறார்கள், சில கூட்டத்தினர் புதிதாக சுபஹ்விலே குனூத் ஓத ஆரம்பித்து விட்டார்கள் என்று அந்த சஹாபி சொன்ன செய்தி இன்னைக்கு கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு, பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு தீர்வாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இது என்ன விளங்குகிறது, குனூத் என்பது எங்கோ ஒரு கூட்டம் புதிதாக ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றல்ல, அந்த சஹாபாக்கள் இருந்த நேரத்திலேயே எங்கோ ஒரு மூலையில் என்ன செய்து விட்டார்கள், இந்த ஒரு முயற்சியை பலர் ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களினூடாக பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்கிறோம், சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம், கான யகுனுது ஃபி சுப்ஹி வல் மக்ரிப். அபூ லைலா பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரிலே ஓதினார்கள், சுபஹ்விலே மக்ரிபிலேயும் குனூத் ஓதினார்கள். அது எதுக்கு ஓதினார்கள், அந்த கூட்டத்திற்கு பதுவா செய்வதற்காக 5 நேர தொழுகை